அப்பமும் ரசமும் இயேசுவாக மாறுகிறது அப்படின்றத நம்ம முழுமையாக நம்புகிறோம். இது ஒரு முக்கியமான மறைபொருளாக இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாற்றத்தை டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை லத்தீனில் டிரான்ஸ்சப்ஸ்டான்சியோ அப்படின்னு சொல்றோம். இதற்கான பொருள் விளக்கத்தை நம்ம இந்த வார்த்தையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்ற வார்த்தையை நம்ம பிரித்து நம்ம பொருள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் எளிமையாக அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டிரான்ஸ் அப்படின்னா சேஞ்ச், அதாவது ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு பொருள், என்ன பொருள் அப்படின்றத தெளிவாக காட்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஏஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ப்ராசஸை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக உருவெடுக்கிறது, மாறுகிறது அப்படின்றத நம்ம குறிக்குது. அதாவது ஒரு சாதாரணமான ஒரு அப்பமும் ரசமும் இயேசுவினுடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாறுகிறது அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறது தான் இந்த வார்த்தையாக இருக்குது. இன்னும் எளிமையா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக 2 உதாரணங்களை உங்களுக்கு தரேன். ஒன்று, நம்ம தண்ணீர் எடுத்துக்கும். தண்ணீருடைய மூலக்கூறு H2O அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ தண்ணீர் அது ஐஸ் கட்டியாக இருக்கும் பொழுதும் H2O தான், நீராவியாக இருக்கும் பொழுதும் H2O தான், இல்ல நார்மலா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் நிலைமையில் இருக்கும் பொழுதும் அது H2O தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம தங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தங்கத்தை உருக்கி அதனுடைய எடை மாறலாம், அதனுடைய வடிவம் மாறலாம், ஆனா தங்கம் அப்படின்ற நிலை மாறாது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதனுடைய மூலக்கூறு அப்படியே இருக்குது, அதுல மாற்றம் மட்டும் ஏற்படுது. அது வடிவத்திலேயா இருக்கலாம், இல்ல காணக்கூடிய விஷயத்திலேயா இருக்கலாம். ஆனா இதையே நம்ம டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்றத எடுத்தோம்னா அப்படியே ரிவர்ஸ் மெத்தட்ல இது நடக்குது. இந்த அப்பமும் திராட்சை ரசமும் பார்க்கறதுக்கோ இல்ல வடிவத்திலேயோ இல்ல ஸ்மெல்லையோ அளவுலையோ எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. ஆனா அதனுடைய உட்கூறு அப்படின்றது கம்ப்ளீட்டா மாறுபட்டதாக இருக்குது அப்படின்றது தான் இந்த டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துகிறது.